ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் ஷாப்பிங் வ்ளாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நாங்கள் ஷாப்பிங் பண்ணலாம், வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டி நகரில் இருக்க போத்தீஸ் தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் தான் இந்த வீடியோ. இங்கே எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள், அப்புறமா சீத்தாப்பழம், ஆப்பிள்லேயே வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வச்சுருந்தாங்க. ராயல் சம்திங் நிறைய இருந்துச்சு. நாட்டு ஆப்பிள்லாம் கூட வச்சுருந்தாங்க. அங்கே போர்டில் அப்படி தான் போட்டிருந்துச்சு. பட் அது எனக்கு என்னென்னு கிளியராக தெரியல. மின்ட்டு, அப்புறமா கறி லீஃபு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கறி லீஃப் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 5 rupees எனக்கு பில் போட்டிருந்தாங்க. இந்த மின்ட் லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 9 rupees அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய பனானாஸ் வச்சுருந்தாங்க. லைக் கற்பூரவள்ளி, அப்புறமா செவ்வாழை, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் நேந்திரம் வாழைப்பழம்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர் கேஜி இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க. நான் கற்பூரவள்ளியும் அதுக்கப்புறமா செவ்வாழையும் வாங்கியிருந்தேன். செவ்வாழை பார்த்தீங்கன்னா 1 kgக்கு நம்ம பெருசாக வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ஒரு 8 பீஸ் நிற்கிது. நம்ம குட்டி குட்டியாக எடுக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 10 இல்லை 11 பீஸ் கிட்டே நமக்கு வந்துடும் 1 kgக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 பீஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இது கேஜ் கணக்கு தான் நமக்கு ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம். அப்புறமா இங்கே பொட்டேட்டோஸு, நிறைய வெஜிடபிள்ஸ் காமனாக இருக்கிறது தான் எல்லாமே இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பேக் பண்ணிலாம் வர வச்சுருந்தாங்க. இது காலிஃப்ளவரு, அப்புறமா வாழைத்தண்டு, இதெல்லாமே அடுக்கி வச்சுருந்தாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லிஸ்லேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும்ல, அதுவும் இருந்துச்சு. இது வாழைப்பூ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது வாழைத்தண்டு. நான் இது வாங்கலை, ஏன்னா மேலே எனக்கு அந்த கலர் கொஞ்சம் டல்லாக இருந்ததுனால நான் வாங்கலை. ஏன்னா அது எனக்கு வாங்கவும் தெரியல. ஸோ அதனால் நான் வாங்கலை. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பிரிஞ்சால் வச்சுருந்தாங்க. இந்த பிரிஞ்சால் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ நான் அங்கே தான் பார்க்குறேன். அப்புறம் பூசணிக்காய், அதுக்கப்புறமா இந்த கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அப்புறமா மரவள்ளி கிழங்குலாம் கூட வச்சுருந்தாங்க. மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருந்தேன். அது நான் அதில் அதில் ஒரு 2 பீஸ் வாங்கியிருந்தேன். 1 kg எனக்கு 2 பீஸ் தான் நின்றுச்சு. ஸோ அதுவுமே நான் கரெக்டாக 35 சம்திங் தான் நான் வாங்கியிருந்தேன். இதுவுமே நல்லா பெருசாக தான் வாங்கினேன். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. அதுவுமே நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ்லாம் எடுத்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் நான் பெருசாக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. இங்கே ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த ஆஃப்டர்நூன் டைம்லலாம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அவங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ நான் அங்கே தான் போய் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. நம்ம கேஷ் கணக்கு அங்கே போர்டில் போட்டிருக்காங்க. நம்ம போயிட்டு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் எடை போட்டு நம்ம வாங்கிக்கலாம். நான் இதில் 2 பீஸ் எடுத்தேன். 1 பீஸ் எனக்கு 481 சம்திங் ஏதோ இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முளைக்கட்டின பயிர்லாம் பேக்கிங்கில் வச்சுருந்தாங்க. இது 1 பேக்கெட் 20 rupees கிட்ட வச்சுருந்தாங்க. ரா மேங்கோஸ் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. இதுவும் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருந்தாங்க. நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதில் எனக்கு பேரே தெரியல. புடலங்காய், இதுக்கு பேர் எனக்கு தெரியல, பட் சவுச்சவுன்னு நினைக்கிறேன். இது பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், அப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டால் வச்சுருந்தாங்க. நிறையா இருந்துச்சு. அது என்னென்னு தெரியல, நிறையா இருந்துச்சு. நம்ம எது வேணுமோ அது வாங்கிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைஸு, அப்பளம், வடகம், அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இட்லி அரிசிலாம் பார்த்தீங்களா, இட்லி அரிசி, இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். இதுவுமே போர்டு நமக்கு செப்ரேட்டாக போட்டு வச்சுருக்காங்க. 1 kg இவ்வளோ அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிறு, உளுந்து, இந்த மாதிரி பயிர் வகைகளாக இருந்துச்சு.
இது வந்து பார்த்தீங்கன்னா மாவுலாம் வந்து நம்ம பேக்கிங்கில் தான் வாங்கணும்னு கிடையாது, இந்த மாதிரி போய் நம்ம லூஸில் கூட வாங்கிக்கலாம். அங்கே நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் இந்த சொன்னல அப்பளம், அப்புறமா உடச்ச கடலை, வேர்க்கடலை, இந்த மாதிரி வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த கேஸ் கிட்ட நம்ம வந்து வாங்கிக்கலாம். கேழ்வரகு, அப்புறமா சிகப்பு அரிசி, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அவங்களே இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம செப்ரேட்டாக வச்சுருக்காங்க. நம்ம போய் என்ன வேணுமோ அதை நம்ம அங்கேயே வந்து ஒருத்தவங்க நிற்கிறாங்க, நம்ம போயிட்டு அங்கே இது எனக்கு இவ்வளோ வேணும், எனக்கு 100 கிராம்ஸ் வேணும், 200 கிராம்ஸ் வேணும்னு நம்ம வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் ஷாப்பிங் வந்து முடிச்சுட்டு வரும்போது இது மூட்டிலேருந்து எடுத்து கொட்டினாங்க க்ரீன் சில்லிஸ். அது ஒரு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே, கலர்ஃபுல்லாக. அதுலேருந்து நான் ஒரு 100 கிராம் தான் வாங்கியிருந்தேன். பப்பாளி பழம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் எப்போ போனாலுமே அங்கே வாங்கிடுவேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 kg வந்து 35 rupees அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நான் அதுலேருந்து எப்போவுமே ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்ப்பீங்க சைடில் எடுத்துகிட்டு வந்து கொட்டிகிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு லோடு இறக்கிட்டே இருக்காங்க. இது வந்து தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 15 rupees அப்படின்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க. இதுவுமே நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். இது ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. ஒரு பீஸ் 15 rupeesன்றது நமக்கு வெளியில் வந்து கிடைக்காது. ஸோ மொத்தமாக வந்து நம்ம ஒரு ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒன்று வாங்கிக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு தேங்காய் வந்து வாங்கிட்டேன். ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே பார்த்திங்களா 1 kg வந்து 218 போட்டு வச்சுருந்தாங்க. மாதுளை பழம் இதுவுமே வந்து எனக்கு கரெக்டாக ஒரு 5 பழம் தான் நின்றுச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு நான் டேர்ன் பண்ண வரும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக ஆஃபர் ப்ரைஸ் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 50% வந்து ஆஃபர் போட்டு வச்சுருந்தாங்க. நம்மளோட எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து 50% வந்து நமக்கு ஆஃபர் போட்டு வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ பாய்.